ஸோ ஜென்ரலி ஸ்பீக்கிங் கார்பன் யார் கூடயாச்சும் சேரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அதோட எலக்ட்ரானிக் அமைப்பாக இருக்கும். ஸோ பி ஆர்பிட்டால மொத்தம் 6 எலக்ட்ரானை ஃபில்அப் பண்ண முடியும். ஸோ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் இருக்கு பார்த்தீங்கன்னா 2s. இந்த 2sல இருக்கக்கூடிய யார் கூடயாச்சும் சேர போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2sல இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எலக்ட்ரான். இந்த ஒரு எலக்ட்ரான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரா போயிட்டு ஜம்ப் ஆகி இங்க போய் உட்காந்துக்கும். எங்க போய் உட்காந்துக்கும்? இந்த இந்த 2p எம்டியா இருக்கு பார்த்தீங்களா? இங்க போய் உட்காந்துக்கும். இப்படி உட்கார்ந்துக்கிட்டா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் ஆர்பிட்டாலுக்கு ஒரு எலக்ட்ரான் தேவைப்படுது. இந்த 3 பி ஆர்பிட்டால் இருக்குதா? 3 பி ஆர்பிட்டாலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 எலக்ட்ரான் தேவைப்படுது. அப்போ யாரெல்லாம் 4 எலக்ட்ரானை கொடுக்குறாங்களோ அந்த 4 எலக்ட்ரான்ல இருந்து எஸ் ஆர்பிட்டால்ல ஒரு எலக்ட்ரானும் பி ஆர்பிட்டால்ல 3 எலக்ட்ரானும் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வாங்கிக்கும். ஸோ இதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா sp3 ஹைபிரிடைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பேர். என்ன பேரு? sp3 ஹைபிரிடைசேஷன், அதாவது sp3 இனக்கலப்பு அப்படின்னு சொல்லிட்டு பேரு. இனக்கலப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ உதாரணத்துக்கு கார்பனும் ஆக்சிஜனும் சேருது. கார்பனோட ஆர்பிட்டாலும் ஆக்சிஜனோட ஆர்பிட்டாலும் ஒன்னோட ஒண்ணு சேரும். ஏன்னா இப்ப கார்பன்ல என்ன இருக்குது? எஸ் ஆர்பிட்டால் இருக்குது, 3 பி ஆர்பிட்டால் இருக்குது. பி ஆர்பிட்டாலே 3 டைப் இருக்குது. அப்போ கார்பனோட எஸ் ஆர்பிட்டாலும் ஆக்சிஜன்ல இருக்கக்கூடிய எஸ் ஆர்பிட்டாலும் என்ன பண்ணும் அப்படின்னா கம்பைன் பண்ணும். கார்பனோட பி ஆர்பிட்டாலும் ஆக்சிஜனோட பி ஆர்பிட்டாலும் கம்பைன் பண்ணும். ஸோ அப்ப 2 டிஃப்ரெண்ட் ஆர்பிட்டால் கம்பைன் பண்றது மூலமா தான் உங்களுக்கு என்ன உருவாகுதுன்னா கார்பன் டை ஆக்சைடு உருவாகும். இப்படி 2 வெவ்வேறு ஆர்பிட்டால்கள் ஒன்றோடு ஒன்று இணைய வைத்தா நம்ம என்ன சொல்லுவோம்னா இனக்கலப்புன்னு சொல்லுவோம், ஹைபிரிடைசேஷன் சொல்லுவோம். இந்த ஹைபிரிடைசேஷனை பொறுத்த வரைக்கும் இங்க கார்பன்ல நடக்கக்கூடிய ஹைபிரிடைசேஷன் பெரும்பாலும் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா sp3 இருக்கும். என்னவா இருக்கும்? sp3 ஹைபிரிடைசேஷன் இருக்கும். அதாவது எஸ் ஆர்பிட்டால்ல ஒரு எலக்ட்ரான் போகும், பி ஆர்பிட்டால்ல 3 எலக்ட்ரான் போகும். சரியா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா இதுல 4 சிக்மா பாண்ட்ஸ் அப்படிங்கிறது உள்ள வரும். 4 சிக்மா பாண்ட்ஸ், 4 சிக்மா பிணைப்புகள். சரியா? சரியா? ஏன்னா ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் சேரும் போது வந்து பார்த்தோம்னா ஒண்ணுக்கு ஒண்ணு ஹெட் டு ஹெட் தான் ஓவர்லாப் ஆகும். சரியா? ஏன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு இது கார்பனோட ஆர்பிட்டால், இது ஆக்சிஜனோட ஆர்பிட்டால். கார்பனோட ஆர்பிட்டால், இது ஆக்சிஜனோட ஆர்பிட்டால். இங்க ஒரு எலக்ட்ரான் இருக்குது, இங்க ஒரு எலக்ட்ரான் இருக்குது. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து இப்படி வந்து பாத்தீங்கன்னா உண்டாக்குறாங்க. இங்க ஒண்ணு உண்டாக்குறாங்க. இப்படி வந்து பார்த்தோம்னா இதோட இதோட ஹெட்டும் சேர்ந்து இந்த மாதிரி கம்பைன் ஆகிறதுக்கு பேரு, இதோட தலையும் இதோட தலைப்பகுதியும் சேர்ந்து பொருந்துறதுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா சிக்மா பிணைப்பு அப்படின்னு சொல்லிட்டு பேரு. இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிட்டால்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்குது, இப்படி இருக்குது. இங்க ஒரு எலக்ட்ரான் இருக்குது, இங்க ஒரு எலக்ட்ரான் இருக்குது. இவங்க 2 பேரும் இப்படி சேர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி சேர்றாங்க அப்படின்னா இதுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா பை பிணைப்பு அப்படின்னு சொல்லிட்டு பேரு. சரியா? சோ பெரும்பாலும் வந்து பார்த்தோம்னா கார்பன்ல நடக்கிறது சிக்மா பிணைப்பா தான் இருக்கும். சரியா? சோ sp3 வடிவமா இருக்கும். சோ இதோட ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா நான்முகியா இருக்கும். நான்முகி அப்படின்னா என்ன அர்த்தம்னா டெட்ராகனல். சரியா? என்ன பேர் அப்படின்னா டெட்ராகானல். ஓகேயா? இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் வந்து பார்த்தோம்னா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இருக்கும். ரைட்டா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கார்பனை பொறுத்த வரைக்கும் sp3 இல்லாம பெரும்பாலும் sp3 தான் ஃபார்ம் ஆகும். sp3 இல்லாம சம்டைம்ஸ் sp2 அப்படிங்கிற ஃபார்மட்லயும் ஃபார்ம் பண்ண முடியும். சரியா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா sp அப்படிங்கிற ஃபார்மட்ல என்ன பண்ண முடியும்? ஜாயின் பண்ண முடியும். sp2 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா s ஆர்பிட்டாலுக்கு ஒரு எலக்ட்ரான் வந்து சேரும், p ஆர்பிட்டாலுக்கு 2 எலக்ட்ரான் வந்து சேரும். ஸோ மொத்தம் 3 எலக்ட்ரான் மட்டும் என்ன பண்ணும்? கார்பன் வாங்கிக்கும். sp அப்படின்னா என்ன அர்த்தம்னா எஸ் ஆர்பிட்டாலுக்கு ஒரு எலக்ட்ரானும் பி ஆர்பிட்டாலுக்கு ஒரு எலக்ட்ரானும் வரும். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணும்? ஜாயினிங் நடக்கும். ஸோ இதுதான் ஆனா எப்பவாச்சும் தான் நடக்கும். பெரும்பாலும் நடக்கிறது இந்த கேஸா தான் இருக்கும். சரி. இப்போ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அதை நம்ம வந்து பார்த்தோம்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கரிம சேர்மங்கள்னு வந்துருச்சுன்னா அதை ரெண்டா பிரிப்போம். அடிப்படையில கரிம சேர்மங்கள்னு வந்துருச்சுன்னா அதை 2 டைப்பா பிரிப்போம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா அலிபாட்டிக், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அரோமேட்டிக்னு சொல்லுவோம். ஆக்சுவலா அலிபாட்டிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அரோமேட்டிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அரோமேட்டிக், அலிபாட்டிக், தென்
அரோமேட்டிக். அலிஃபாட்டிக் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செயின் டைப்ல இருக்கும். அதாவது வந்து பார்த்தோம்னா லாங் செயின். ஓகேயா? அதாவது நீண்ட சங்கிலி அமைப்புல இருக்கக்கூடியத வந்து பார்த்தீங்கன்னா அலிஃபாட்டிக்ன்னு சொல்லுவோம். அரோமேட்டிக் அப்படின்னா என்ன பார்த்தோம்னா வளையச் சேர்மங்கள்னு சொல்லுவோம். அதாவது வந்து பார்த்தோம்னா சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா CH4ன்னு இருக்குது. இது என்ன? மீத்தேன். இதுக்கு பேர் என்ன பேரு? மீத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. இதே CH4ல CH3 CH3 அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா 2 கார்பன் 6 ஹைட்ரஜன் ஃபில் ஆயிருச்சுன்னா இதெல்லாம் எப்படி வரும்னு நான் சொல்லுவேன். ஓகேயா? இதுக்கு பேர் என்ன பேருன்னா ஈத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. இதுவே CH3 CH2 CH3 இருந்துச்சுன்னா இதுக்கு பேரு ப்ரோப்பேன்னு பேரு. சோ இது எப்படி வருது அப்படிங்கிறதுல நம்ம பின்னாடி ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படிங்கிற சாப்டர்ல பார்ப்போம். சரியா? எனிஹவ் கார்பன் வந்து பார்த்தோம்னா வரிசையா இங்க ஒரு கார்பன் தான் இருக்குது. இப்போ இங்க 2 கார்பன் இருக்குது. 2 கார்பன் எப்படி இருக்குது? இங்க ஒரு கார்பன், இங்க ஒரு கார்பன். நடுக்குள்ள வந்து பார்த்தோம்னா ஹைட்ரஜனை ஃபில் பண்ணிக்கிட்டோம். 3 கார்பன் என்ன அர்த்தம்? கார்பன், கார்பன், கார்பன். சோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு பேர் என்ன பேருன்னா அலிஃபாட்டிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. அதாவது வந்து பார்த்தோம்னா திறந்த அமைப்புடைய சேர்மங்கள் இல்லைன்னா நீண்ட சங்கிலி தொகுப்புடையவை அப்படின்னு சொல்லிட்டு பேரு. இதுவே அரோமேட்டிக் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா அரோமேட்டிக்னா இந்த கார்பன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைக்கிள்ல வந்து பாத்தீங்கன்னா இதா இருக்கும். அரோமேட்டிக்னு சொல்றதை விட ஃபர்ஸ்ட் நம்ம சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ்னு சொல்லிக்கலாம். அரோமேட்டிக் அப்படிங்கிறது இதுல ஒரு ஸ்பெஷல் டைப் தான் அரோமேட்டிக். சைக்ளிக்கா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா வளையச் சேர்மங்கள்னு சொல்லுவோம். இப்ப கார்பன், இங்க ஒரு 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 கார்பன், இப்படி இருக்குது. சரியா? இததான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ்னு சொல்லுவோம். சரியா? இந்த சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ்லயே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் இருப்பாங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஓரின வளையச் சேர்மங்கள், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பல்லின வளையச் சேர்மங்கள். அதாவது யூனிசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ், அடுத்து வந்து பாத்தோம்னா பாலிசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். ஸோ யூனிசைக்ளிக் அப்படின்னா வந்துருச்சுன்னா யூனிசைக்ளிக் அப்படின்னா மேஜரா வந்து பார்த்தோம்னா ஒரே ஒரு ஆள் தான் வந்து பார்த்தோம்னா இப்போ உதாரணத்துக்கு நான் உதாரணத்துக்கு சொல்றேன் CH2 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 இப்படி மட்டும் இருக்கிறது இல்லைன்னா CH 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 மொத்தம் 6 பேர் இருக்குங்களா 3 5 பேர் தான் இருக்குங்களா இது இல்லை CH 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 ஸோ இது இப்படி இருக்கிறது அதாவது ஒரே ஆள் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலயும் இருப்பாங்க அப்படி இருக்கிறதுக்கு பேர் என்ன பேருன்னா யூனிசைக்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு பேரு பாலிசைக்ளிக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த இடத்துல CH இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட வந்து பார்த்தோம்னா ஹைட்ரஜனுக்கு பேர் ஒரு OH இருந்துச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா என்னன்னா பாலிசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேரு சரியா ஸோ இந்த யூனிசைக்ளிக் பாலிசைக்ளிக் அப்படின்னு நீங்க புரிஞ்சிருச்சு ஸோ இந்த யூனிசைக்ளிக்லயே 2 பேர் இருக்காங்க ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா அலிசைக்ளிக் அதாவது அலிசைக்ளிக்னு சொல்லுவோம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அரோமேட்டிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது இருக்கிறதுல அரோமேட்டிக் அதே மாதிரி தான் பாலிசைக்ளிக் அலிசைக்ளிக்னு ஒரு டைப் இருக்கும் அரோமேட்டிக்னு ஒரு டைப் இருக்கும் அலிசைக்ளிக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த பாண்டு ஃபார்ம் ஆயிருக்கும் போது டபுள் பாண்ட் எதுவுமே வரல அப்படிங்கிற பட்சத்துல உள்ளுக்குள்ள என்ன வரல டபுள் பாண்ட் எதுவும் வரல எல்லாமே சிங்கிள் பாண்டா இருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன பண்ணா அலிசைக்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு பேரு அதாவது இங்க நம்ம லாங் செயின்ல போடுறோம் இல்லையா இதே அப்படி வளைச்சு போட்டீங்கன்னா அதுக்கு பேர் என்னவா இருக்கும் அலிசைக்ளிக்கா இருக்கும் அதுவே இங்கதான் பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஒரு வட்டம் வரும் இதுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா அரோமேட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு பேரு சரியா உள்ளுக்குள்ள ஒரு வட்டம் வந்துச்சு அப்படின்னா உள்ளுக்குள்ள ஒரு சர்க்கிள் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு அரோமேட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு பேரு இந்த சர்க்கிள் ஏன் வருது இது டபுள் பாட்னால வரும்னு சொல்லுவாங்க அதை எல்லாத்தையும் நம்ம பின்னாடி பார்ப்போம் ரைட்டா ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸோட டைப் ஸோ இந்த ஒவ்வொரு டைப்பை பத்தியும் நம்ம பின்னாடி கொஞ்சம் பிரீஃபா பார்ப்போம் ரைட்
என்ன பார்க்க போறோம்? ஒரு ஆர்கானிக் ரியாக்ஷன், ஒரு கரிம வினை நடக்குது அப்படிங்கிற பட்சத்துல இதோட மெக்கானிசம் என்ன? ஆர்கானிக் ரியாக்ஷன் இருக்குதுன்னா இந்த ரியாக்ஷனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மெக்கானிசம் என்ன அப்படிங்கறது தான் இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஸோ ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா முதல்ல நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோவலன்ட் பாண்ட் இருக்கு இல்லையா? அதாவது ஒரு கார்பனோ இல்ல கார்பன் கூட யாராச்சும் வந்து பார்த்தோம்னா நமக்கு சேரும்போது, சரியா? கார்பனும் இன்னொரு பொருளும் சேரும்போது நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஆக்சுவலா என்ன பாண்ட்ல இருக்கும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு CH4 இருக்குது. இந்த CH4ல கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் நடுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவலன்ட் பாண்ட் இருக்கும். என்ன இருக்கும்? கோவலன்ட் பாண்ட் இருக்கும். சகப்பிணைப்பு இருக்கும். ஸோ இதுல வந்து பார்த்தோம்னா, நீங்க உதாரணத்துக்கு நான் வந்து பார்த்தோம்னா, இது கூட வந்து பார்த்தோம்னா சோடியம் குளோரைட சேர்க்கிறேன்னு வைங்க. எதை சேர்க்கிறேன்? சோடியம் குளோரைட சேர்க்க போறேன். இந்த சோடியம் குளோரைட சேர்த்தேன்னா எனக்கு என்ன உண்டாகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே. லெட் இட் பி சோடியம் குளோரைடு. ஓகே, இருக்கட்டும், பிரச்சனை இல்ல. சோடியம் குளோரைடு தான். வேற என்ன சொல்லலாம்? Cl2 வச்சுக்கலாம். எதை வச்சுக்கிறேன்? Cl2 சேருதுன்னு வச்சுக்கோங்க. Cl2 சேருது அப்படின்னா குளோரின் சேருதுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த C ஹைட்ரஜன், இன்னொரு ஹைட்ரஜன், இன்னொரு ஹைட்ரஜன், இன்னொரு ஹைட்ரஜன். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மீத்தேனோட பெரும்பாலான ஸ்ட்ரக்சர். இதுல இந்த கார்பனுக்கும் இந்த ஹைட்ரஜனுக்கும் இன்பிட்வீன்ல இருக்கக்கூடிய இந்த பாண்டை என்ன பண்ணணும்? பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணிட்டு அந்த இடத்துல தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குளோரின் வந்து சேரணும். ஸோ மேபி இந்த ஹைட்ரஜன் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும்? இந்த குளோரின் எடுத்துட்டு போகும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குளோரின் வந்து ஜாயின் பண்ணும். ஸோ இது ரெண்டும் சேர்ந்துச்சு அப்படின்னா CH3Cl உண்டாகும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும்? HCl உண்டாகும். அப்ப முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரான்கள் பங்கிடப்படுறதால தான் இந்த சகப்பிணைப்பு உண்டாகுது. இந்த சகப்பிணைப்பு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உடைக்கணும். சரியா? சகப்பிணைப்பு என்ன பண்ணணும்? உடைக்கணும். இந்த உடைக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சகப்பிணைப்பு பிளவுறுதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சகப்பிணைப்பு பிளவுறுதல். அதாவது கோவலன்ட் பாண்ட்ல வந்து பார்த்தோம்னா ஆஹ், ஒரு கிளீவேஜ் வந்து பார்த்தோம்னா உண்டாகணும். கிளீவேஜ்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டா உடையிறது இல்லாட்டா ரெண்டா பிரியுறது. சரியா? சோ அப்படி இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்னா கிளீவேஜ்னு சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் இந்த கோவலன்ட் பாண்ட் கிளீவேஜ்ல நமக்கு ரெண்டு டைப் இருக்குது. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஹோமோலைட்டிக் கிளீவேஜ், ஹோமோலைட்டிக் கிளீவேஜ். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஹெட்ரோலைட்டிக் கிளீவேஜ், ஹெட்ரோலைட்டிக் கிளீவேஜ். அதாவது ஒரே மாதிரியான பிளவு, ஒரே மாதிரியான இல்லைன்னா சீரான பிளவுன்னு சொல்லலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு விதமான பிளவு, வெவ்வேறு விதமான பிளவு. ஓகே. ஒரே மாதிரியான பிளவுனா என்ன அர்த்தம்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா? கார்பன், ஹைட்ரஜன், 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 ஹைட்ரஜன் இருக்குது. சரியா? இந்த பிளவை நீங்க என்ன பண்றீங்க? இந்த பாண்ட கட் பண்றீங்க. சோ இந்த கார்பனும் ஹைட்ரஜனும் வந்து பார்த்தோம்னா ஒரு பாண்ட்ல சேர்ந்துருக்குன்னா என்ன அர்த்தம்னா, இந்த கார்பன் கிட்ட ஒரு எலக்ட்ரான் இருக்கும், இந்த ஹைட்ரஜன் கிட்ட ஒரு எலக்ட்ரான் இருக்கும். சோ 2 பேர்கிட்டயுமே என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 எலக்ட்ரான் இருக்கும். இந்த ஹைட்ரஜன் வந்து பார்த்தோம்னா இந்த 2 எலக்ட்ரானை யூஸ் பண்ணிட்டு இருக்கும். அதே சமயத்துல இந்த கார்பனும் என்ன பண்ணிட்டு இருக்கும்? இந்த 2 எலக்ட்ரானை யூஸ் பண்ணிட்டு இருக்கும். ஹோமோலைட்டிக் கிளீவேஜ்னா என்ன அர்த்தம்னா 2 பேருக்கும் ஈக்குவலா ஒவ்வொரு எலக்ட்ரான் கிடைக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆயிரும். ஸோ இப்படி பிரியும் போது CH H அப்படின்னா இந்த கார்பன் கிட்ட இந்த ஒரு எலக்ட்ரான் போயிடும். ஹைட்ரஜன் என்ன பண்ணும்? தாங்கிட்ட ஒரு எலக்ட்ரானை வச்சுக்கிட்டு பிரிஞ்சு போயிடும். இப்படி பிரிஞ்சு போறதுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சகப்பிணைப்பு வந்து பாத்தீங்கன்னா யூனிஃபார்மா என்ன பண்ணுது? கட் பண்ணுது. சரியா? யூனிஃபார்மா என்ன பண்ணுது? கட் பண்ணுது. இப்படி கட் பண்றதுக்கு பேரு தான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹோமோலைட்டிக் கிளீவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. ஸோ ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா இந்த கட்டிங் இந்த பாண்ட் வந்து பாத்தீங்கன்னா எதனால உடையும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த ஹோமோலைட்டிக் கிளீவேஜ்ல இது எதனால நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா ஹை டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா வெப்பநிலை அதிகமா இருந்துச்சு அப்படின்னாலோ அதிக வெப்பநிலை. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா யூவி லைட் வந்து பாத்தீங்கன்னா பட்டுச்சு அப்படின்னாலோ
சரியா? யூவி லைட் இதெல்லாம் பட்டுச்சு அப்படின்னா ஓகேயா? ஜெனரலா வந்து பார்த்தோம்னா 2 பேருக்கும் வந்து பார்த்தோம்னா எலக்ட்ரான் கவர் திறன் சமமா இருந்துச்சு அப்படின்னா, அதாவது எலக்ட்ரான் அஃபினிட்டி வந்து பார்த்தோம்னா 2 பேருக்கு எப்படி இருக்கணும்? சமமா இருக்கணும். யார் 2 பேருக்கும் நடுவுக்குள்ள நம்ம பாண்ட கட் பண்றோமோ, எலக்ட்ரான் கவர் திறன் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட சமமா இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு கார்பனும் ஆக்ஸிஜனும் இருக்குது. சரியா? இப்படி இருக்குது. CH3 COCH3 இப்படி இருக்குன்னு வைங்களேன். ஸோ இந்த CH3 நல்லா பாருங்க இந்த O அப்படிங்கிறது டபுள் பாண்ட்ல தான் இருக்கும். சரியா? O அப்படிங்கிறது டபுள் பாண்ட்ல தான் இருக்கும். அது ஏன்னா பின்னாடி சொல்றேன். சரி. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த இந்த பிணைப்பை நீங்க உடைக்கணும்னு நினைச்சீங்கன்னு வைங்களேன். இந்த பிணைப்பு இங்க டபுள் பாண்ட் இருக்குது. ஆக்ஸிஜன் வெளியே போகுது அப்படின்னா சும்மா தான் வெளியே போகாது. என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாண்ட்ல இருக்கக்கூடிய தாம் பக்கம் இழுத்துட்டு, இந்த பாண்ட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான தாம் பக்கம் இழுத்துட்டு, எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான தான் வெளியே போகும். ஸோ இது என்ன ஆயிரும் அப்படின்னா, ஒன்ஸ் வந்து பார்த்தோம்னா, கார்பனுக்கும் ஆக்ஸிஜனுக்கும் இடையில இருக்கக்கூடிய பாண்ட் உடையுது அப்படின்னா, ஆக்ஸிஜன் கிட்ட அதிகமான எலக்ட்ரானும், கார்பன் கிட்ட எலக்ட்ரான் கம்மியாவும் மாறிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஸிஜனோட எலக்ட்ரான் கவர் திறன், எலக்ட்ரான் அஃபினிட்டி ஜாஸ்தி. சரியா? ஆக்ஸிஜன் கிட்ட எலக்ட்ரான் அஃபினிட்டி ஜாஸ்தி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரான் அஃபினிட்டி அதிகமா இருக்கிறவன் அதிக எலக்ட்ரான புடிச்சு இழுத்துருவான். கம்மியா இருக்கிறவனால அந்த அளவுக்கு பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி பிரிஞ்சுது அப்படின்னா, அதுக்கு பேர் என்ன பேருன்னா, ஹெட்ரோலைட்டிக் கிளீவேஜ்ன்னு சொல்லிட்டு பேரு. ஸோ அப்போ ஹோமோலைட்டிக் கிளீவேஜ் நடக்கணும் அப்படின்னா, அந்த 2 சேர்மங்களுக்கும் கிட்டத்தட்ட என்ன இருக்கணும்? சேம் ஆர் நியர்லி சேம். கிட்டத்தட்ட சமமான எலக்ட்ரான் கவர்தல் இருந்தாகணும். அப்படி இருந்துச்சுன்னா மட்டும்தான் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வகையான பிளவு ஏற்படும். சரியா? சோ இப்படி பிளவு நடந்ததுக்கு அப்புறம் இந்த ஹைட்ரஜன் மட்டும் தனியா போயிருச்சு அப்படின்னா, இந்த ஹைட்ரஜனுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரீ ரேடிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ஃப்ரீ ரேடிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதாவது தனி உறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இந்த தனி உறுப்பு சும்மா தனியாலாம் இருக்க முடியாது. இதோட ஆயுட்காலம் ரொம்ப குறைவு. அதனால என்ன பண்ணும், இது யாரோடையாச்சும் சேர்ந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிரும், ஒரு பாண்ட உருவாக்கி இன்னொருத்தவங்களோட சேர்ந்துட்டு போயிரும். சரியா? ஸோ இந்த மாதிரி பிளவ உண்டாக்கக்கூடிய பொருட்களுக்கு என்ன பேரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ரேடிக்கல் இனிஷியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. ஃப்ரீ ரேடிக்கல் இனிஷியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. ரைட். இதே இது இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, CH4 இருக்குப்பா. சரியா? CH4 இருக்குது. இது எப்படி பிரியுது? CH3 ஹைட்ரஜன்னு பிரியுதுன்னு வைங்க. இந்த CH3ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எலக்ட்ரான் கம்மியா இருக்குது இல்லையா? ஒரு ஹைட்ரஜன் கம்மியா இருக்குது இல்லையா? அதனால இங்க ஒரு டாட் வச்சுக்கோங்க. இந்த CH3 டாட்டுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா, ஃப்ரீ ரேடிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. தனி உறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு பேரு. சரியா? இதுல வந்து பார்த்தோம்னா, இதோட நிலைப்புத்தன்மை, ஸ்டெபிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா வெறும் CH3 மட்டும் தான் இருக்குது. இதுவே இதை எடுத்துக்கிட்டீங்க. CH3ன்னு எடுத்துக்கிறங்க. இதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா, இது மீத்தேன்னா, இது யாருன்னா ஈத்தேன். எப்படி வந்துச்சுன்னு பின்னாடி சொல்றேன். சப்போஸ் இதுல இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா, இப்படி நடக்குது. எப்படி நடக்குது? ஒரு ஹைட்ரஜன் மட்டும் வெளியே போயிருச்சு. CH3 CH2 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஒரு ஹைட்ரஜன் ஓடி போயிருச்சு. சோ அப்ப இது என்ன ஆகுது? டாட் ஆயிருக்கு. இதோட ஸ்டெபிலிட்டி இதுவும் ஃப்ரீ ரேடிக்கல் தான். இதுல இருந்து ஒரு ஹைட்ரஜன் வெளியே போயிருச்சு. இதோட ஸ்டெபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா, முன்னாடி இருக்கிறத விட அதிகமா இருக்கும். இதுவே CH3 CH2 CH3ன்னு இருக்குது. இந்த இருக்குதுங்களா இந்த ஹைட்ரஜன். இந்த ஹைட்ரஜன்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹைட்ரஜன் வெளியே ஓடி போயிருது. ஸோ ஆக்சுவலா 2 CH3 இருக்குது. அத அப்படியே வச்சிருங்க. இந்த வெளியே CH3 அப்படியே வச்சுக்கங்க. இந்த ஹைட்ரஜன்ல இருந்து மட்டும் என்ன பண்ணுங்க, இந்த கார்பன் இருந்து மட்டும் என்ன பண்ணுங்க, ஒரு ஹைட்ரஜனை வெளியே எடுத்துருங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ரேடிக்கல் தான். ஸோ இதே மாதிரி நான் என்ன பண்ணேன், CH3 ட்ரைஸ் C டாட்ன்னு போட முடியும். CH3 ட்ரைஸ் என்ன பண்ண முடியும்? C டாட் அப்படி சொல்லிட்டு போட முடியும். சரியா? இங்க பாருங்க CH3 இருக்குது. இங்க என்ன இருக்குது? CH2 இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா CH இருக்குது. அடுத்து என்ன இருக்கும்? வெறும் C மட்டும் இருக்கும். இதுல யாருக்கு ஸ்டெபிலிட்டி அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இவனோட நிலைப்புத்திறன் அதிகமா இருக்கும். ஸ்டெபிலிட்டின்னு பாத்துட்டீங்க அப்படின்னா, நிலைப்புத்திறன் பாத்துட்டீங்கன்னா, நிலைப்புத்திறன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, CH3 த்ரைஸ் C டாட். இவனோட ஸ்டெபிலிட்டி ரொம்ப அதிகம். அதை விட இதுக்கு கம்மி. CH3 ட்வைஸ் CH டாட்டுக்கு கம்மி.
அதை விட இதுக்கு கம்மி, CH3 CH2 டாட்டுக்கு அதை விட கம்மி, கடைசியா CH3 டாட்டுக்கு ஸ்டெபிலிட்டி சுத்தமாவே கம்மி. ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கான ஹைட்ரோ கார்பன்ஸ் தான். சரியா? இவங்க கிட்ட இருந்து ஒரு ஹைட்ரஜன் வெளியே போய், அதாவது ஒரு ஹோமோடைட்டிக் கிளீவேஜ் நடக்கும் போது, சரியா, நமக்கு என்ன ஆகுது, இந்த மாதிரியான ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், தனி உறுப்புகள் உண்டாகுது. இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்ல எதுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகம், எதுக்கு ஸ்டெபிலிட்டி கம்மி அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ எங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கார்பனுக்கும் கார்பனுக்கும் இடையில இருக்கக்கூடிய பாண்ட் இருக்குதோ, இப்போ உதாரணத்துக்கு இங்க கார்பனே இல்ல, ஒரே ஒரு கார்பன் தான் இருக்குது, அதனால இங்க நிலைப்பு திறன் கம்மியா இருக்குது. இங்க கார்பனுக்கும் கார்பனுக்கும் இடையில ஒரு பாண்ட் இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா 3 பாண்ட் இருக்குது, CH3 இன்னொரு CH வேற. இங்கேயும் அந்த மாதிரி பாண்ட் ஸ்ட்ராங்கா இருக்குது. ஸோ எங்கெல்லாம் கார்பன் பாண்ட் அதிகமா இருக்குதோ அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிலைப்புத்திறன் எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும். சரியா? நிலைப்புத்திறன் எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும். இதுவே ஹெட்ரோலைட்டிக் கிளீவேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனரலா என்ன நடக்கும், யாராச்சும் ஒருத்தங்க அதிகமான எலக்ட்ரான் எடுத்துட்டு போயிருவாங்க, இன்னொருத்தங்க என்ன பண்ணுவாங்க, எலக்ட்ரானை கம்மியா தான் வச்சிருப்பாங்க. சரியா? அந்த மாதிரி நடக்கிறதுக்கு பேர் என்ன பேரு, ஹெட்ரோலைட்டிக் கிளீவேஜ். ஓகே. ஸோ இப்போ ஹைட்ரோலைட்டிக் கிளீவேஜ் நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த சாப்டர்ல